அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்என்ஏ வங்கி கணக்கு மூலம் பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் கட்டணம் செலுத்துவதற்காக பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குரிய இணைய கட்டணமாக தொடக்கப்பள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னா 710 அப்படிங்கிற ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு சேர்த்து மொத்தம் 1420 ரூபா விடுவிச்சிருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நடுநிலை பள்ளிகளுக்கு 2 மாதங்களுக்கு சேர்த்து ஒரு மாதத்துக்கு 900 வீதம் 2 மாதத்துக்கு 1800 ரூபா விடுவிச்சிருக்காங்க. உங்களுக்கு மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு உங்களுக்கு பில்லு வந்துருச்சு அப்படின்னா இதில் எஸ்என்ஏ அக்கௌண்ட் மூலம் தான் கட்ட சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கு பில்லு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் மாற்றி விடணும். அது எவ்வாறு வெண்டர் கிரியேட் பண்ணணும் நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்லேயும் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வெண்டரை நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணிக்கங்க. இப்போது விடுவிச்ச தொகையை இப்போ எங்களுக்கு பில் இல்லாத காரணத்தினால நான் நான் எஸ்என்ஏக்கு மாற்ற போகிறேன். அது எவ்வாறு பில் போடலாம் எஸ்என்ஏ மூலமாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் சிஎஸ்சி போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. அதில் கனரா பேங்க் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணும்போது நான் அட்மினர் லாகிங் யூஸிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்கருக்கான கீழே ஃபஸ்ட்டு மேக்கர் கீழே கேப்சர் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். போட்ட உடனே நமக்கு மேக்கருக்கான யூசர் ஐடியும் அதற்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் கொடுத்தோன்னே நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. முன்னாடி ஒரு பாப்பப் வரும், அது க்ளோஸ் பண்ணிக்கிங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெனுவை டச் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் பேமெண்ட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டச் பண்ணிவிட்டு பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாங்ஷன் ஆர்டர் போடணும். இது எத்தனாவது பில் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இது நீங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இது 6வது பில், அதனால் 6ன்னு போட்டு இதை நான் எஸ்எம்சி அப்படின்னு நான் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு 2025 அப்படிங்கிறத நான் போட்டுட்டு அடுத்து சாங்ஷன் ஆர்டர் கேட்டிருக்காங்க. நான் இன்றைக்கி டேட்டை நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே ரிமார்க்ஸ்க்கு வந்திருக்கும். இந்த ரிமார்க்ஸ்லேயும் நீங்கள் பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பில் அமௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு க்ரீன் கலரில் சேவ் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. சேவ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. அது கிளிக் பண்ணால் நமக்கு சக்ஸஸ்ன்னு வந்திருக்கும். அந்த இன்டூ மார்க் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. கீழேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு இது கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் லோட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட்டுங்கிற ஆப்ஷன். இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போட்ட அந்த பில்லோ இது நமக்கு காட்டியிருப்பாங்க. இதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிவிட்டு ஃப்ளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இன்னொரு பேஜ் கூட்டிகிட்டு போகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் த வெண்டர் அப்படின்னு நமக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் கூட்டிகிட்டு போகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி வெண்டர் க்ரியேட் பண்ணியிருக்கணும். க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பில்லை அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நான் எஸ்என்ஏக்கு அனுப்ப முடியும். உங்களுக்கு வெண்டர் ஐடி க்ரியேட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு போட முடியும். அதனால் இப்போ நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். நான் டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோடனே நமக்கு ஆல்ரெடி நம்ம நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டில் நம்ம என்ன நேமில் க்ரியேட் பண்ணிடணுமோ அதோடைய வெண்டர் ஐடி பிஎஃப்எம்எஸ் கோடு நமக்கு வந்திருக்கும். இப்போ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாகவே நமக்கு அந்த அடுத்த பேஜ் கூட்டிகிட்டு போயிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே ஃப்ளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே நமக்கு இப்படி ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே நமக்கு காம்பனன்ட் கோட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போது இந்த காம்பனன்ட் கோடை நம்ம அதில் டைப் பண்ணால் தான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய பேமெண்ட் நமக்கு தெரியும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காம்பனன்ட் கோடு வந்து நம்ம டைப் பண்ணணும். இந்த காம்பனன்ட் கோடு வந்து நான் அந்த இடத்துல டைப் பண்ணா தான் நமக்கு வந்து பிஎஸ்என்எல் அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு நம்மளுடைய நான் எஸ்என் அக்கௌண்ட்டுக்கு செலுத்த முடியும். மிடிலுக்கு எலிமெண்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் ஒரே சேம் காம்பனன்ட் கோடு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எஃப் பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 01 பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 21 பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 02 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த காம்பனன்ட் கோடு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 அமௌண்ட்டை மட்டும்தான் அந்த 700 தொடக்கப்பள்ளிக்கு 710 தான் வந்து சொல்லியிருக்காங்க 2 மாதத்துக்கு. அப்போ 1420 ரூபா மட்டும்தான் இதில் வந்து நானே சினைக்கு மாற்ற முடியும். அதனால் 1420 ரூபா நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிடிலாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு 900 வீதம் வந்து நீங்கள் 1800 வந்து நீங்கள் மாற்றிக்கணும். சரிங்களா? எலிமெண்ட்ரிக்கு 1420 மட்டும் மாற்றிக்கணும். மாற்றிட்டு ஆட் காம்பனன்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணோன்னே நமக்கு வந்து கீழே வந்து ஆட் வெண்டர் அப்படிங்கிற ஒரு காலம் வந்திருக்கும். இதை வந்து டச் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே ரெக்கார்டு ஆடான்னு வந்திருக்கும். ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் இப்படி வந்திருக்கும். இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே நமக்கு வந்திருக்கும். இதை செலக்ட் பண்ணி நெட் பேங்கிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இன்சியல் பேமெண்ட் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேக்கருக்கான ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு போகிறதுக்கான கேட்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் மறுபடியும் மேக்கருக்கான யூசர் ஐடி மற்றும் மேக்கருக்கான ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னா நமக்கு மேக்கர் செய்யக்கூடிய வேலைகள் வந்து முடிந்துவிடும். பாஸ்வேர்டு சரியாக போட்டு நான் லாகின் கொடுத்துட்றேன். மேக்கரில் நம்ம ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் பண்ணால் நமக்கு சக்ஸஸ்ன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மெனு பட்டனை கிளிக் பண்ணி இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ செக்கருக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். மீண்டும் லாகின் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துனா அட்மினர் லாகின் யூஸிங் நெட் பேங்கிங் வரும். இப்போ வந்து செக்கருக்கான யூசர் ஐடியும் கீழே கேப்சா கோடு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். போட்டோன்னே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் செக்கருக்கான யூசர் ஐடியும் மறுபடியும் செக்கருக்கான லாகின் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் ஆனால் ஆட்டோமேட்டிக் லாகின் ஆனதை பாப்பப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க. மெனுவை டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்ரூவல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து மேக்கரில் அப்ரூவல் கொடுத்த ஃபைல் வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. இதை டச் பண்ணிவிட்டு ஃப்ளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணனா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நான் சரியாக இருக்குது, எல்லாமே அமௌண்ட் முதற்கூட சரியாக இருக்குது. அதனால் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அப்ரூவல் வந்து கொடுக்குறேன். அப்ரூவல் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்ரூவலுக்கான செக்கருக்கான ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு போட சொல்லும். இப்போ வந்து நான் ஓகேங்கிற பட்டனை கொடுத்து இப்போது செக்கருக்கான ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நான் வந்து போடுறேன். போட்டுட்டு இப்போ லாகின் கொடுத்துறேன். லாகின் கொடுத்தா 1 or 2 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. இந்த வழிமுறையை மேற்கொண்டு பிஎஸ்என்எல்லுக்கான அமௌண்ட் வந்து எல்லா பில்லுமே நீங்கள் செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா நான் அந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் எஸ்என்இ அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து செலுத்தி கொள்ளலாம். சரிங்களா? நானே மாற்றம் செய்து கொள்ளலாம். இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.